அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 30 days hair growth challengeல டே 19 நான் சொல்ல போகிறேன். இந்த சூப்பரான சிம்பிளான எஃபெக்டிவான ஷாம்பு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா வீட்லேயே உங்களுக்கான அடர்த்தியான முடி வளர்ந்துட்டே இருக்கும். 100% நான் கேரண்டியோட சொல்கிறேன். இந்த ஷாம்பு நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ரிசல்ட் பார்த்து நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் போது, அதுவும் ஜஸ்ட் ஒரே ஒரு வாஷ்ல மட்டும். இந்த ஷாம்புவை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் யாருமே உங்களுக்கு தர மாட்டாங்க. நான் ஜென்யூன் ரிவ்யூ மட்டும் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஷாம்புவை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 4 வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம அழகாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்காக வெளியெல்லாம் எதுவுமே போய் வாங்க தேவையில்லை. 5 நிமிஷத்தில் நீங்கள் அழகாக ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாங்க. அண்ட் ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் தருங்க. நான் நிறைய ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். என்னோட சேனலில் போய் நீங்களே பாருங்கள், நிறைய ரெமெடிஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் இது எனக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஷாம்பு. ஏன்னா இது யூஸ் பண்ண உடனே நான் சூப்பரான ரிசல்ட் பார்த்துட்டேன். அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கைஸ். உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போவே ஸ்டார்டிங்லேயே அதை ஃபிகர் அவுட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போனதுக்கு அப்புறமா உங்களோட ஹேரை க்ரோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் அது க்ரோ ஆனாலும் அது டைம் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். அந்த டைமில் நீங்கள் சீக்கிரமாக க்ரோ பண்ணவே முடியாது, ஸ்லோவாக தான் க்ரோ பண்ண முடியும். அதனாலே நீங்கள் தப்பான ப்ராடக்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணி உங்களோட ஹேரை இன்னும் டேமேஜ் பண்ணிக்கிறீங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த ஹேர் ஃபால் ஆன உடனே அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எனக்கு இது புரியவே மாட்டேங்குது. நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஹேர் ஃபால் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸில் போய் ஜம்ப் பண்ணிடுறீங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மேலே அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டு ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு நீங்கள் அழகாக ப்ரிப்பேர் பண்ணி ஹோம் ரெமெடி ஒரு 1 மந்த்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு செட் ஆகலைன்னு நினச்சிங்கன்னா ஹோம் ரெமெடியும் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக ஒரே ஹோம் ரெமெடி மட்டும் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். அது கன்சிஸ்டன்சியாக ட்ரை பண்ண தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும். 100% இல்லைங்க, 200% அடித்து சொல்கிறேன். எல்லாருக்குமே ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணால் செட் ஆகிடும். யாருக்குமே செட் ஆகாதுன்னு சொல்லவே முடியாது. அவங்க யூஸ் பண்ணுற விதமில் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க கன்சிஸ்டன்சியாக ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருக்கும். அப்படி இல்லையா அட்லீஸ்ட் 1 மந்த்தாவது நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும். நார்மலான ப்ராடக்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்டே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 மந்த் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. பட் நீங்கள் ஹோம் ரெமெடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவான ரிசல்ட் தரும். அதுக்கே நீங்கள் ஒரு சான்ஸ் தர மாட்டேங்கிறீங்க. 1 மந்த்து கூட நீங்கள் தரவே மாட்டீங்க. அப்போ என்னங்க உங்களுக்கு ரிசல்ட் தெரிய போகுது? ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எந்த ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணாலும் அட்லீஸ்ட் 1 மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணி அதோட ரிசல்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டாக்டர்கிட்டையும் போகலாம். இல்லைனா நீங்கள் ப்ராடக்ட்ஸும் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக நான் ஹோம் ரெமெடி மட்டும் தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஷின் கேட்பீங்க. கண்டிப்பாக கமெண்ட்டில் வரும். ஸோ இல்லைங்க, நீங்கள் ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணுங்கள். பட் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி நம்மளுக்கும் ஹேபிட் ஆகிடுச்சு. என்ன ஷாம்பு யூஸ் பண்ணாலும் நம்ம கெமிக்கலில் தான் போய் விழுறோம். ஸோ கெமிக்கல் நம்மளாலே அவாய்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஹேபிட் ஆகிடுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஷாம்பு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாம்பும் யூஸ் பண்ண போகிறோம், ப்ளஸ் வீட்டில் இருக்கிற பொருளும் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவலாக நம்மளுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கிறப்போ அது நம்மளோட தலையில் பார்த்திங்கன்னா எஃபெக்டிவான ரிசல்ட் தரும். ப்ளஸ் நம்ம ஷாம்பும் யூஸ் பண்ண போகிறோம், அந்த சேம் டைம் ஹோம் ரெமெடியும் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நீங்கள் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணோம் அப்படிலாம் இல்லை. இந்த ஒரு ஷாம்பு மட்டும் நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரான எஃபெக்டிவான உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது. நான் 100% சொல்கிறேங்க, கிடைக்க போது உங்களுக்கு ரிசல்ட். நீங்கள் வெயிட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா ரைஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரைஸை பற்றி சொல்லவே தேவையில்லை. உங்களோட ஹேரை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கும், ஸ்மூத்தாக வச்சுக்கும், ஷைனாக வச்சுக்கும், நல்லா அடர்த்தியாக வளர ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுவும் இல்லாமல் ரொம்ப வருஷமாக பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா ரைஸ் தான் முதல்ல ஹேருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு தருவாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் ரைஸில் தான் உங்களுக்கு தரும். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ரைஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஈவன் ஃபார் நம்மளோட ஃபேஸ்க்கும் இருக்கட்டும், நம்மளோட ஹேருக்கும் இருக்கட்டும், அது ஒரு பியூட்டினா ரைஸ் தான். 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கும் இந்த டவுட்டும் இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கமெண்ட்லேயும் கேட்பீங்க எந்த ரைஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இதில் கிளியராக மென்ஷன் பண்ணுறேன், எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பச்சரிசி, புழுங்கல் அரிசி அண்ட் பாஸ்மதி ரைஸ், யூனிட் ரைஸ், எந்த அரிசி உங்கள் வீட்டில் அவைலபிளாக இருக்கோ அந்த அரிசி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ ரெண்டாவது பொருள் நம்ம போட போகிறது 1 டேபிள் ஸ்பூன் ஃபெனுக்ரிக் தான். ஃபெனுக்ரிக்னா வெந்தயம்ங்க. நான் எல்லா வீடியோவிலும் உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் வெந்தயம் வெந்தயம் வெந்தயம். வெந்தயம் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட், அப்புறமா வந்து நைக்கோட்டெனிக் ஆசிட், அப்புறமா வந்து நிறைய விதமான எக்கச்சக்கமான ஹேருக்கான பெனிஃபிட் வந்து வெந்தயத்தில் இருக்குது. ஸோ நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ வந்து பெருசாகிடும். அதனால உங்களுக்கு வந்து கம்மியாக வந்து சீக்கிரமாக சொல்லி முடிக்கணும்னு சொல்லிடுறேன். ஸோ வெந்தயம் வந்து சூப்பரான ஒரு விஷயங்க. ஹேருக்குனா சூப்பரான விஷயம். ஹேர் மாஸ்க்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து வெந்தயம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஹேர் டோனருக்குலாம் நீங்கள் வெந்தயம் யூஸ் பண்ணலாம். ஸோ வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தான். அடுத்ததாக ஆலோவேரா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், வெளியே போய் மார்க்கெட்டில் அந்த ஜெல்லெலாம் வாங்கி யூஸே பண்ணாதீங்க. அதில் பார்த்தீங்கன்னா 70% கூட உங்களுக்கு ஆலோவேரா இருக்காது. மற்றது எல்லாமே கெமிக்கலாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வீட்லேயே நீங்கள் அழகாக வந்து ஆலோவேரா செடி வாங்கி வச்சுட்டு ஹோம் ரெமெடி நீங்கள் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஆலோவேரா செடி இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எந்த நிறைய ஹோம் ரெமெடிஸில் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் உங்களுக்கு சீக்கிரமான எஃபெக்டிவான ரிசல்ட் தரும். இதே நீங்கள் கெமிக்கலாக போயிட்டிங்கன்னா நிறைய உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. அது உங்களால் அஃபெக்ட் பண்ண முடியலன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வெளியே வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் என்னோடய சஜஷன் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நேச்சுரலான வீட்டில் இருக்கிற ஆலோவேரா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஒரு புண்ணாக இருக்கட்டும், எது அடிப்பட்டாலோ எது யூஸ் பண்ணாலும் ஒரு ஆலோவேரா எடுத்து தழுவினிங்கன்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா 7 டேஸ்லேயே உங்களுக்கு சீக்கிரமாக மறைஞ்சிடும். ஸோ எப்போவுமே நான் ஒரு ஆலோவேரா செடி வாங்கி வச்சுட்டே இருப்பேன். ஸோ நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 1 ஆலோவேரா எடுத்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஃபோக் எடுத்து அதை நல்லா வந்து வைப் பண்ணிவிடுங்க. அதோட ஜெல்லெலாம் வந்துடும். இது எல்லாமே போட்டு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணியிருக்கோம். அரிசி வந்து வெந்தணும். அப்போ தான் அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அப்போ தான் ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு. ஒன்ஸ் அது வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா அதை ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வந்து சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு எடுத்துக்கோங்க. நார்மலாகவே நம்ம என்ன பண்ணுவோம், ஷாம்புவில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் வந்து ஹேருக்கு வந்து வாஷ் பண்ணுவோம். இது வந்து நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. நம்ம பண்ணி வச்ச இந்த வாட்டரை எடுத்து எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு 1 பேக்கெட் ஆஃப் ஷாம்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலக்கிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலக்குங்க. அப்போ தான் அந்த ஷாம்பும் அந்த வாட்டரும் ரெண்டுமே மிக்ஸ் ஆகும். அந்த டைமில் அந்த நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. 5 to 10 மினிட்ஸ் வந்து ஹார்ட்லி நல்லா மசாஜ் பண்ணி நல்லா அந்த நியூட்ரியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே போகணும். ஷாம்பு வந்து நுரை மட்டும்தான் தரும். அந்த நியூட்ரியன்ஸ் அதில் இருக்கிற தண்ணி வந்து உங்கள் ஹேருக்குள்ளே அந்த ரூட்குள்ளே போகும். அந்த டைமில் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிட்டு நியூ ஹேர் வளர சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடும். ஆல்ரெடி உங்களுக்கு வீக்காக இருந்த ஹேர் எல்லாமே விழுந்து புதுசாக ஹேர் வர ஸ்ட்ராங் ஹேர் வளர ரொம்ப ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் இந்த ரெமடியை ரெகுலராக நான் சொல்லிட்டேன் 1 மந்த்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வாட்டி யூஸ் பண்ணால் உங்களுக்கு விசிபிளான ரிசல்ட் தெரியும். கண்டிப்பாக தெரியும். நல்லா பஃப்னு உங்களுக்கு முடியாக இருக்கும். யூஸ் பண்ண உங்களுக்கு பேபி ஹேரும் வளர்ந்துட்டே இருக்கும், லாங்காகவும் வளர்ந்துட்டே இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் வளர்ந்துட்டு இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு கருப்பான ஹேரும் வளர்ந்து இருக்கும். 100% நான் கேரண்டி இப்போ கூட நான் அடித்து சொல்கிறேங்க. இந்த ரெமடியை நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிட்டே இருங்க. நீங்கள் மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது வந்து ஹேர் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ரெமடி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெமடிஸ் யூஸ் பண்ண உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் மட்டும் தாங்க கிடைக்க போகுது. அண்ட் அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க, இந்த ரெமெடி யூஸ் பண்ணுறப்போ மாஸ்க்லாம் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் வந்து மாஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் இந்த ஷாம்பு 1 வீக் யூஸ் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா மாஸ்க்கு யூஸ் பண்ணி ஷாம்பு யூஸ் பண்ணலாம். இல்லைனா பார்த்திங்கன்னா இது ஒன் மந்த்துக்கு இந்த ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணிட்டே வாங்க. ரிசல்ட் கண்டிப்பாக பார்ப்பீங்கங்க. கண்டிப்பாக வந்து எனக்கு ரிசல்ட்டும் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற கமெண்ட்க்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ரஸ்ட் பண்ணி அவங்களும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து பர்சனலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது பண்ணி எனக்கு வந்து சூப்பரான ஹேர் க்ரோத் ஆச்சு. எனக்கு மட்டும் இல்லை, என் ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே சூப்பரான ஹேர் க்ரோத் ஆச்சு. அண்ட் ஹேரும் பார்த்திங்கன்னா நல்லா பவுன்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள் கைஸ். அண்ட் வந்து இதெல்லாம் உங்களால் யூஸ் பண்ண முடியல, இதுக்கெல்லாம் டைம் இல்லை, நான் ஜாப் போகிறேன், நான் நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு நான் வந்து என்னோட அல்மெராக்கல் ஹெர்பல் ஆயில் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். 19+ ஆயுர்வேதிக் ஹர்ப்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே என்னோட கையில் தான் பண்ணேன், 0 கெமிக்கல். இதனால நிறைய பேருக்கு சூப்பரான ஹேர் க்ரோத் ஆகிருக்குங்க. எல்லாரோட ஃபீட்பேக்ஸ்லையும் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆயிலில் பார்த்திங்கன்னா நல்ல பேபி ஹேர் வளர ஸ்டார்ட் ஆகும். ஜஸ்ட்டு